கும்பராசி பிப்ரவரி 2026 இந்த ஒரு பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக கைவிடணும். அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எங்களுக்கு கெரியர் எப்படி இருக்குது, வேலை எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது. நிறைய பேக்ரவுண்டில் வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம லாஸ்ட் 6 மந்த்ஸாக 1 இயராக, சில பேருக்குலாம் 2.5 வருஷமாக நிறைய பேக் த சீன்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்கிற மாதிரி நிறைய வேலை பண்ணுவோம். அதுக்கு ரெகக்னிஷனோ இல்லை அக்னாலஜ்மெண்ட்டோ கிடச்சிருக்காது. ஆனால் ஒரு குட் நியூஸ், இந்த பிப்ரவரி மாதம் நம்மளோட திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இப்போ நான் சொந்த தொழில் பண்ணுறேங்க, எனக்கு எப்படி இருக்குது, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த தொழில் இவரை கூப்பிடுங்கப்பா, ஒரு எலக்ட்ரிஷனாக இருக்கும் அப்படின்னாக்கா ஏதாவது ப்ராப்ளம்னா இவரை கூப்பிடுங்க அப்படின்ற பேர் கொஞ்சம் நல்லா ஒரு பிரபலம் ஆகக்கூடிய நேரமாக இந்த பிப்ரவரி மாதம். படிச்சுட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்குது, படிக்கிற பசங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி காட்டுது. எஸ்பெஷலி காலேஜில் இருக்கிற பசங்க கொஞ்சம் நம்மளோட கவனத்தை படிப்பில் செலுத்தணும், மற்ற வேலைகளில் செலுத்தக்கூடாது. லவ் பண்ணுற பசங்க, இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், இப்போ வேலண்டைன்ஸ் டே இப்போ தான் போச்சு, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெலாம் அருமையான நேரம். அதனால் நம்ம படிப்பை கோட்டை விடக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு படிப்பு, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. சில பேருக்கு கல்யாணம் அமையக்கூடிய நேரம், வரன் வரக்கூடிய நேரம், ரொம்ப ஒரு 50 வரன் பார்த்துட்டாங்க, 60 வரன் பார்த்துட்டேன், இன்னும் அமையலை அப்படின்றவங்களுக்குலாம் டக் அப்படின்ற மாதிரி ஒரு திடீர்னு யாரோ வருவாங்க, பிடிச்சிடும், நல்லபடியாக வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். ஹெல்த்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எஸ்பெஷலி நமக்கு மூக்கு, இஎன்டி ரிலேட்டட், த்ரோட்டு, இல்லைனாக்கா லோவர் பேக் பெயின், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், பெரிய கால் எடுத்து வைக்க போகிறேன், ஷேர்ஸ் வாங்க போகிறேன், இதிலலாம் கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸு நமக்கு ஆசையை உண்டாக்கும். பட் அதில் கால் எடுத்து வைக்க வேண்டாம். அதே மாதிரி வர காசை டக்குன்னு இம்பல்சிவாயே வாடா, நம்ம ஒரு கையில் ஒரு காசு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, வாங்கடா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நமக்கு ஒரு ஹர்ஜ் இருக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு பழக்கம் கண்டிப்பாக நம்ம கைவிடணும்னு சொன்னால் அது என்னென்னா இம்மெச்சூர்ட் பிஹேவியர். நமக்கு ஒரு 7.5 சனியில் கொஞ்சம் நல்லா நம்ம டீப்பாக போயிட்டுருக்கோம். அப்போ நமக்கு எல்லாமே பர்சனலாக தோணும். நிறைய பேக் ஸ்டெப்ஸ் வாங்கியாச்சு, நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, மொட்டை அடிக்க வேண்டியவங்களாம் மொட்டை அடிச்சிட்டான், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது நமக்கு மெச்சூரிட்டியை தான் கொடுக்கணும். அந்த மெச்சூரிட்டியோட நம்ம அப்ரோச் பண்ணும்போது சனி பகவான் நமக்கு நமக்கு நல்லது செய்வார். பட் நம்ம பாடம் கற்றுக்காமல் இன்னும் இம்மெச்சூர்டாக பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண்ணுக்குன்னு அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஸ்கோப்பு ரொம்ப இருக்காது. ஸோ பரிகாரமாக நம்ம தமிழர்கள்ன்றதை ஞாபகம் வச்சுப்போம். தமிழர் பண்பாடு என்னது? மன்னிக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம செயலில் பண்ணாலே கும்பராசி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள்.